ஹாய் வென். சாரி லேட் ஆயிடுச்சா? ஆமாம், டீம் லீடராக இருந்துட்டு இவ்வளோ லேட்டாக வாடி வருவேன். அதை விட சார் வந்துட்டாரா? சார் அப்போதே வந்துட்டார். நமக்குலாம் ஏதோ மீட்டிங்கா, சீக்கிரம் வர சொன்னார். இவருக்கு வேறு வேலையே இல்லை அடி. அதென்ன மற்ற டீம்லாம் விட்டுறாரு, நமக்கு மட்டும் அடிக்கடி மீட்டிங். இன்னும் முடிக்கலையா கேட்டுகிட்டே இருக்காரு. டைம் கொடுத்தா தான் முடிக்கிறதுக்கு. மார்னிங் ஃபைலை கொடுத்துட்டு ஈவினிங்கே கேட்குறாரு. வெறும் ஃபைலை தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஈவன் பின்னாடி சார். சார் குட் மார்னிங் சார். என்ன சொல்லிட்டு இருந்தா? வெறும் ஃபைலை? அப்படி இல்லை சார், வெறும் ஃபைலவே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங். ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் மட்டும் கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். ஓ ஜிமின் வாய், நான் முறைச்சிட்டேன். 5 minutesல உன் டீமில் இருக்க எல்லாரும் என் கேபினில் இருக்கணும். ஓகே சார். சார் பின்னாடி நிற்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானடி? நானே இப்போ தாண்டி பார்த்தேன். அவர் எதை கேட்டிருப்பாருன்னு கூட தெரியலையே. சாரிடி, அவர் வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. சும்மாவே உனக்கும் அவருக்கும் ஆகாது. இதில் நான் வேற நீ பேசுகிறத கேட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டேன். நான் சிரிச்சதுக்கும் சேர்த்து இப்போ ஒன்று தானே திட்டுவார். சரிடி, அவரை நீ திட்டுறது என்ன புதுசா? பரவாயில்ல விடு, எனக்கு பழகிடுச்சு, பார்த்துக்கிறேன். சாரி வாயின். சரி வா போகலாம். 5 நிமிஷத்தில் போகலன்னா அதுக்கு வேற கத்துவார். வாயின் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு அவர் டீம் மெம்பர்ஸோட ஜிமினோட கேபினுக்கு போகணும். சார் யா கமன். சொல்லுங்கள் மிஸ் வாயின், உங்கள் ப்ராஜெக்ட் எந்த லெவலில் இருக்குன்னு? ஸோ ப்ராஜெக்ட் ஒரு 50% கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார். இன்னும் ஒரு 5 daysல முடிச்சிருவோம். வாட், 50% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கியா? இந்த ப்ராஜெக்ட் அவங்க கையில் கொடுத்து 1 week ஆச்சு. இவ்வளோ சாதாரணமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கா 50% தான் முடிஞ்சிருக்குன்னு? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை ஒன்று நம்பி அவங்க கையில் கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? ஜிமின் ரொம்ப கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு, இந்த ப்ராஜெக்டாக எவ்வளோ டேலண்டான பர்சனை வேணாலும் எடுத்துக்கோ, எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி தரணும்னு உன்ட்ட சொன்னேன்ல, இவ்வளோ அசால்ட்டாக அந்த பதில் சொல்லிட்டு இருக்க. உன்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்கேன். அதுக்கான ஃபுல் எஃபர்ட் நீ போட்டிருக்கணும்ல. சேலரி மட்டும் கரெக்ட் டைமில் வாங்குறல்ல, ஒர்க்கையும் கரெக்ட் டைமில் முடிச்சு கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? சார் இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் சார் இருக்குது. நான் இன்னும் 5 daysல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஹே ஸ்டாப் திஸ், ஓகே? நான் ஒன்றும் உங்ககிட்ட எப்போ முடிச்சு தருவேன்னு கேட்கல. இதை இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கேன்னு தான் கேட்குறேன். ஒரு ப்ராஜெக்டை 1 weekல உன்னால் முடிக்க முடியாதா? அப்போ எதுக்காக உன் டீமில் இத்தனை பேர் இருக்காங்க? ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்நேரம் இதை நீ முடிச்சு கையில் கொடுத்துருக்கணும்ல. இந்த ஆஃபீஸ் எப்படி போனால் எனக்கு என்னன்ற மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்க. சார் நான் எதுவும் சொல்லலை சார், இன்னும் 5 daysல கம்ப்ளீட் பண்ணி தந்துடுன்னு தான் சொல்கிறேன். ஹே இன்னும் 5 days உனக்கு டைம் கொடுக்குறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டு இங்கே நிற்க வைக்கல. எனக்கு ப்ராஜெக்ட் நாளைக்கு வேணும். சார் நாளைக்கா? ஆனால் சார் இன்னும் ப்ராஜெக்டில் நிறைய பெண்டிங் இருக்குது சார். இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணது நீ. இதுக்கான ரெஸ்பான்ஸும் நீ தான் எடுத்துக்கணும். எனக்கு ப்ராஜெக்ட் நாளைக்கு வேணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. சார் சார் சாரி சார், நீங்கள் 1 weekல முடிச்சு தரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருந்திருப்போம் சார். நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடு அப்படின்னு மட்டும்தான் சொன்னீங்க. அதனால தான் கொஞ்சம் அதனால தான் எனக்கு என்ன வந்திருக்குன்னு இருக்கிறீங்களா? சார் அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் எங்கள் சைடில் இருக்க பெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். ஓகே வைன், இந்த கதையெல்லாம் இப்போ கேட்க எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு ப்ராஜெக்டோட வா. சார் ப்ளீஸ் சார், சாரி சார், நான் 24 hours கூட ஒர்க் பண்ண ரெடியாக தான் சார் இருக்கேன். ஆனால் என் டீம் மெம்பர்ஸ் இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒர்க் ப்ரெஷர்லாம் தாங்க மாட்டாங்க சார். ப்ளீஸ் சார், எங்களுக்கு ஒரு 3 days டைம் தாங்க சார் ப்ளீஸ். நாங்கள் என்ன ஃபைன், உனக்கு போதுமான அளவு டைம் கொடுத்துட்டேன். நான் 2 நாள் முன்னாடி கூட இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்கள்கிட்ட கேட்டிங்கள, அப்போயும் நீ இதே ஆன்சர் தான் சொன்னேன். பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னேன். இப்போயும் அதே பதில் தான் சொல்கிறேன். இன்னும் 1 week கழிச்சு கேட்டாலும் நீ இதை தான் சொல்லுவேன். சார் சாரி சார், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒரு 3 daysல நான் மேடம்க்கு 3 days வேணுமா? என்னோட கண்ணெல்லாம் கலங்குச்சு. சார் ப்ளீஸ் சார், நீங்கள் இந்த டேட்டில் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஒர்க்கெல்லாம் ஷெடியூல் பண்ணியிருப்பேன். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க மட்டும்தான் சொன்னீங்க. அதனால தான் ஜிமின் கோவமாக அவன் டேபிளில் அடிச்சுட்டு, இன்னும் 3 நாள் கொடுத்தா பெரிய அன்றைக்கும் இதே மாதிரி தான் வந்து நிற்பேன். உன்னை நம்பி உன் கையில் ஒரு ப்ராஜெக்ட் தூக்கி கொடுத்தேன்ல, அது ஏன் தப்பு? உன்னால் முடியாதுன்னா அந்த ஃபைலை வச்சுட்டு நீ வெளியே போ, நான் வேறு டீம் வச்சு இதை பார்த்துக்கிறேன். ஸோ அப்படியே அழ ஆரம்பித்தா. சார் சாரி சார், என் டீம் மெம்பர்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்டாக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க சார். ஒரு 2 days டைம் கொடுங்க சார், நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அழுறது நிப்பாட்றியா? எரிச்சலாக இருக்குது. கொடுத்த வேலையை கொடுத்த டைமில் முடிக்க தெரியாதா? அப்போ டீம் மெம்பர்ஸ்லாம் சார் ப்ளீஸ் சார், சாரி சார்,
நாங்கள் முடிஞ்சளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம் சார். எல்லோரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? அப்போ வயன் அவர் டீம் மெம்பர்ஸ்லாம் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்க. சாரி வயன், என்னாலே தான் நீ திட்டு வாங்குறேன். நம்ம சிரிச்சு பேசிகிட்டு இருந்தனால தான் சார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா இருக்கும்ல. வயன், உன்னை நான் போவே சொல்லலை. ஒரு சாதாரண ப்ராஜெக்ட், அதை உன்னால் சீக்கிரம் முடிச்சு தர முடியல. கிளம்புன்னு சொன்னது முதல்ல கிளம்புறேன். நீங்களாம் வெளியே இருங்க. உன் ஃபைலை கொடு ஃபர்ஸ்ட். சார், ஃபைலை கொடுன்னு சொன்னேன். இந்த ஒர்க்கை எந்த லெசன்ஸில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கா? சார், அது வயன் அவள் கையில் இருந்த ஃபைலை ஜிமின் கிட்ட கொடுத்தா. அப்போ டீம் மெம்பர்ஸ்லாம் வெளியில் போனாங்க. அப்போ வயன் ஜிமின் கிட்ட வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். ஜிமின் வயனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவளை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சான். எப்படி கத்துன? இப்போ என்ன? சத்தம் போடுறதுடி, டோர் ஓப்பனில் தான் இருக்கு. ஜிமின் வயனோட நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். விட்டு ஜிமின், அப்படி கத்துற? இப்போ என்னவா? விட்டு என்ன? கத்தாதடி, டோர் ஓப்பனில் தான் இருக்கு. இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்க்கட்டும். உன் லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். இப்படி திட்டுற என்ன? எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் கூட தோணல நான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறேன்னு. அது உன் தப்புடி. ஒரு ப்ராஜெக்ட் இத்தனை நாளாக முடிக்காம வச்சிருப்பேன். நீ எதுவுமே சொல்லல. உன் வீட்டில் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பேன்ல. அதை பற்றிலாம் அப்புறமா பேசலாமா? கிருஷ்ணி யாராச்சு? என்னடி அவ்வளோ பேர் முன்னாடி நீ அப்பெல்லாம் பேசிட்டு இப்போ என்னையே வந்து கிஸ் பண்ணுறல? தள்ளிக்கோ, உனக்கு ஒன்றும் கிடையாது. வயன் ஜிமினோட லேப்லேருந்து எழுந்திரிச்சா. அப்போ ஜிமின் அவளை இன்னும் க்ளோஸாக இழுத்து, உனக்கு தொடக்கூடாது, உனக்கு கிஸ் பண்ணக்கூடாதுலாம் சொல்கிற ரைட்ஸ் உனக்கே கிடையாது. பிகாஸ் நீ என்னோடது. இதெல்லாம் உன் ஆஃபீஸ் ரூல்ஸில் இருக்கா என்ன? நீ கிட்ட வராதடா, கொண்டு வருவேன். இன்னும் இருக்கு, நீ கிஸ் பண்ணு, அப்புறம் இருக்கு உனக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் வயன், சாரி. சாரி நீயே வச்சுக்கோ. அழகு கொஞ்சமாவது பாவம் பார்க்குறியா? சரி ஓகே, 2 days டைம் எடுத்துக்கோ. அப்படிதான் சொல்றியா? அழுதுட்டு இருக்கேன், எனக்கு வந்து முறைக்கிற. அவ்வளோ பேர் முன்னாடி நீ அசிங்கப்படுத்துற, அழ வைக்கிற. நம்ம ஆள் தானே அப்படின்னு கொஞ்சமாவது நினைச்சியா? ரொம்ப தாண்டா உனக்கு திமிரு. ப்ளீஸ் டி, சாரி சாரி, ஓகேவா? அப்புறமா சண்டை போடலாண்டி. என்னடி, நான் தானே திட்டினேன். அதுல என்னடி உனக்கு பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனையா? அத்தனை பேர் முன்னாடி என்ன நீ திட்டுறடா, அது உனக்கு ஒரு விஷயமா கூட தெரியலையா? அது ஆஃபீஸ் ஒர்க், நீ முடிக்கல. அண்ட் ப்ளீஸ் வைன், இது நம்மளோட பர்சனல் டைம், இதுக்குள்ளேயே ஆஃபீஸை கொண்டு வராதடி. அந்த சண்டையெல்லாம் அப்படியே வச்சுக்கலாமே. இப்போ கொஞ்ச நேரம் டி. ஜிமின் என்ன வைன், ஜிமின் தள்ளி விட்டு ஜிமின் மடியில நினைச்சு, என் கிட்ட வராத, உனக்கு அவ்வளோதான். என்ன வைன், ப்ளீஸ் டி, சாரி, ஒரே ஒரு கேஸ் மட்டும் ப்ளீஸ் டி. உனக்கு கிஸ் வேற வேணுமா? உனக்கு உன் ப்ராஜெக்ட் தானடா முக்கியம். உன் ப்ராஜெக்ட் எல்லாம் உன்கிட்ட முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் தரேன். இல்லைனா உன் ப்ராஜெக்டே உன் கையில தந்துடுறேன். நீ யாரை வச்சு வேணா முடிச்சுக்கோ, என்னை விட்டு. என்னடி பேசுற? அது வேற இது வேற வைன், கிட்ட ஓடி. சரி சரி ஓகே, சாரி, நான் பண்ண தப்பு தான், சாரி. இனி உன்னை யார் முன்னாடி திட்ட மாட்டேன். ஓகே? ஓஹோ, இப்படிதான் சொல்லுவேன். இன்னொரு ½ an hourல அகைன் எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்துவேன். இது கூட எனக்கு புதுசு இல்லை ஜிமின், நீ எப்போதுமே இப்படிதான் பண்ற. அத்தை சாரி சொல்றேன்டி. உன் சாரியை நீயே வச்சுக்கோ ஜிமின். எல்லாரும் முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டு இப்போ பர்சனலாக கூப்பிட்டா சாரி வரியா? எனக்கு ஒரு சாரியும் வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு ஜிமின் உன் கையை பிடிச்சி எடுத்துட்டு, ஒன் ப்ளீஸ் டி, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? நான் அழுதன்ல, எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேன்ல, அப்போ உனக்கு எதுவுமே தோணல? அப்போ கூட என்னை பார்த்து நீ முறைச்சிட்டு தானடா இருந்த. இது ஒரு விஷயமா? நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக திட்டுறேன். இதுக்கெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணாதடி. இதே நான் எல்லாரும் முன்னாடி ஒன்று திட்டி இருந்தேன்னா, சாருக்கு இப்போ கோவம் வருதோ? என்னடி அப்படின்னு ஜிமின் ஹக் பண்ண வந்தேன். வைன் ஜிமினை தள்ளி விட்டு, அங்கே ஜிமின் கிட்ட வந்த, அவ்வளோதான். என்னடி? சரி ஓகே, என்ன மன்னிச்சிரு. அவ்வளோதான் ஜிமின், உன் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு நானே வரேன். பாரு. என்னடி அவ்வளோதானா?
அவ்வளோதான். நீ எந்த மாடுலேஷனில் கேட்டாலும் அவ்வளோதான். உனக்கு நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்டா, அதான் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. ஒயின் ப்ளீஸ் டி சாரி அப்படின்னு ஜிமின் போட் பண்ணிகிட்டே கேட்டேன். ஒயினுக்கு லைட்டாக சேஃப் இருந்துச்சு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, வேணா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டனால நீ எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட சாரி கேளு, அப்போ உன்னை மன்னிக்கிறேன். என்னடி நான் எப்படி? ஓ, நான் மட்டும் எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கணும், சார் மட்டும் யார் முன்னாடியும் சாரி சொல்ல மாட்டாரு, அப்படி தானே? நான் விளையாடாத ஒயின், நான் எப்படி எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட சாரி சொல்ல முடியும்? சரிப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம், நானும் எதுவும் தரமாட்டேன். தேங்க்யூ சார், நான் வெளியே இருக்கேன் சார், என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன் சார். ஓகேவா சார்? பாய் சார். ஒயின் இப்படிலாம் பண்ணாது ஒயின், நீங்கள் சாரி சொல்லிட்டீங்கடி, அப்புறம் என்ன? போதும், நான் கேட்ட மாதிரி சாரி சொல்லு, அப்புறமா உன்னை மன்னிக்கலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். நான் போயிட்டு வரேன் சார். பாய் சார். விட்டாளா? அங்கமும் சுத்துப்படியடா நீ, கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டு. அழும் போதாவது கொஞ்சம் அமைதியாக பேசியிருக்கலாம்லடா, அதே ஃப்ளோவில் பேசி. உனக்கு தேவைதான். ஒயின் வெளியே வந்துட்டு அவர் டீம் மெம்பர்ஸ் கிட்ட, சாரி கைஸ் சார், இப்படி பேசினதுக்கு நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஒயின் நீ எதுக்கு சாரி சொல்கிற? இதில் உன் தப்பு என்ன இருக்கு? விடு. ஆனால் எப்படி உடனே முடிக்க முடியும்? நாளைக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதான் எனக்கும் தெரில. சரி ஓகே, முடிஞ்ச அளவு இந்த ப்ராஜெக்டை ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்ப்போம். அப்படி முடிக்க முடியலைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு ப்ராஜெக்ட் அவங்க கையில் கொடுத்துடலாம். ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அது எனக்கு தான் வரும், உங்களை எதுவும் பாதிக்காது. இன்னும் என்ன இப்படி பேசுகிறேன்? இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். ப்ராஜெக்ட் நம்ம கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். ட்ரை பண்ணலாம், இன்னும் 2 நாள் கேட்டு பார்ப்போம். அதுவும் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை முடிக்க பார்ப்போம். ஒரு 2 days கிடச்சா கூட போதும். அவள் என்ன பண்ணுவா? சார் தான் ஒத்துக்கவே மாட்டுறாரே. சரி விடுங்க, ஒயின் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதை பண்ணுவோம். அப்போ ஒயினோட மொபைலுக்கு ஜிமின் கால் பண்ணோம். ஒயின் அந்த காலை பார்த்துட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவள் கொலீக்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஜிமின் அகெயின் கால் பண்ணான். ஒயின் இதான் இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது, எடுத்து பேசு. இப்போ நமக்கு இந்த ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஜிமின் அகெயினும் கால் பண்ணான். ஒயின் எடுத்துட்டு, ஹலோ ஒயின் சாரி டி, ப்ளீஸ் ஒரு 5 minutes மட்டும் என் கேபின் வந்துட்டு போய் ப்ளீஸ். அதான் நான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல, சாரி டி. ஜஸ்ட் 5 minutes மட்டும் வா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு 5 minutes மட்டும் என்கிட்ட பேசிட்டு போவேன் ப்ளீஸ். பயங்கர மூட் ஆஃபாக இருக்குடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஒயின் எதுவுமே பேசாமல் ஃபோனை காதில் வச்சுட்டு இருந்தா. யார் ஒயின், என்னாச்சு? யாரோ ராங் நம்பர், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ராங் நம்பரா? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கானே. ஒயின் எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணான். சும்மா பிடிச்சி விடாவா, எப்படி கெஞ்ச வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டா. இப்போ என்ன பண்ணுறது? ஒயின் அவள் டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா. ஜிமின் ஆஃபீஸோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ணும். காலை ஒயினுக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ சார். ஒயின் ப்ளீஸ் டி, ஒரு 5 minutes மட்டும் வா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்லடி, நான் பண்ண தப்பு தான், சாரி ப்ளீஸ் டி, ஒரு 5 minutes மட்டும் என் கேபின் வரியா ப்ளீஸ். ஒயின் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் என்னாச்சு? கேபின் வர சொல்கிறாங்க. இதுக்குடி தெரியல, நான் கேட்டு வரேன். ஒயின் எந்திரிச்சு ஜிமினோட கேபினுக்கு போனோம். டோர் ஓப்பன் பண்ணிட்டே, எக்ஸ்கியூஸ் மீ சார், கூப்பிட்டீங்களா? கமெண்ட். சும்மா பிடிச்சோம், விட்டு வாய்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணிடுவோம். என்கிட்ட கிஞ்சிடும், அவ்வளோ ஈகோ உனக்கு. ஒயின் அந்த கேபினோட டோரை ஓப்பனில் வச்சுட்டு ஜிமின் கிட்ட வந்தா. சார் கூப்பிட்ருந்தீங்க? ஒயின் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்? அது 50% முடிஞ்சிடுச்சா சார்? நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஜிமின் ஃபைலை பார்த்துட்டே, ஒயின் கொஞ்சம் டோரை க்ளோஸ் பண்ணு. சார் கேட்கல. ஒயின் டோரை க்ளோஸ் பண்ணுறியா? சார் கேட்கல சார், என்ன சொன்னீங்க? ஒயின் நான் பண்ண தப்பு தான், சாரி சார். சாரி சார், நீங்கள் பேசுகிறது என் காதில் விழலை. நீங்கள் ரொம்ப போல்டாக பேசுவீங்களே, எதுவுமே கேட்கலையே சார். கொடுத்துறாளே. என்ன போய் ஒர்க்கு பார். கொஞ்சம் கூட இறங்க மாட்டா போல. ஓகே சார், தேங்க்யூ.
ஒயின் ஜிம்னு முறைச்சிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு வெளியே கேஷுவலாக நடந்து வந்தான். என்னடி என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. ஃபைலை வாங்கி அதையும் செக் பண்ணிட்டு கையிலே கொடுத்து அனுப்பிட்டார். சரி ஓகே, அவர் டைம் தருவான்லாம் நம்மளால் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம ப்ராஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ம் ம் அப்போ ஜிம்மின் அந்த இடத்துக்கு வந்தான். ரைஸ், நான் செக் பண்ணேன் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம். இட்ஸ் இம்ப்ரெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. 50% கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்கள் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் என்ன பண்ண, கொஞ்சம் சீக்கிரம் இதை முடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் என் சைட்லேருந்து ப்ரெஷர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 2 days டைம் எடுத்துக்கிறீங்களா? அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி தர முடியுமா? என்னடா சார் எப்படி பேசுகிறாரு? தர முடியுமான்னு கேட்குறாரு. என்னாச்சும் இருக்கு சார்? யா, வேறு டீம்கிட்ட இதை கொடுக்க எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னா அதை நான் உங்ககிட்ட கொடுத்தேன். ஓகே, ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக முடிச்சு தர ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஜிமின் வயனை பார்த்தான். வயன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் நின்றுட்டு இருந்தான். என்ன வைக்கணும் ஜாலியா? அதான் டைம்லாம் கொடுக்குறீங்களாடி. ஜிமின் அவன் கேபின் போனேன்னு திரும்பினான். அப்புறம் அகேனா ஒயின் பக்கம் திரும்பி, ஒயின், ஐம் சாரி. நீங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சும் நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது. ஐம் சாரி. இந்த ப்ராஜெக்ட் இம்மீடியட்டாக வேணுன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் 2 daysக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே? என்னடா சார் சாரிலாம் சொல்கிறாரு? என்னாலே நம்ப முடியல. என்னடா நடக்குதுங்க? ஜிமின் அந்த ஸ்டாஃப்ஸ் பக்கம் திரும்பி, அண்ட் கைஸ், நான் கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. உங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒயினை திரும்பி கூட பார்க்காம வேகமாக நடந்து அவன் கேபினுக்கு போனான். என்னடா நடக்குதுங்க? சார் சாரி சொல்கிறாங்க, அதுவும் எல்லார்ட்டையும். சாருக்கு சாரின்ற வேர்ட்லாம் இருக்குன்னு தெரியுமா என்ன? ஒயின் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே, என்னாலே நம்ப முடியல. இந்த ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டைம் சாரோட வாயிலேருந்து சாரி. ஒயின், அது மட்டும் இல்லை, சார் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஐயோ, அப்படி அங்கே எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒயின் திரும்பி ஜிமினோட கேபினை பார்த்தா. ஜிமின் ரொம்ப டல் ஃபேஸோட சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். ஓகே கைஸ், நீங்களாம் ஒர்க்கை பாருங்கள். நான் சார் கிட்ட அந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். ஒயின், நாங்களும் தேங்க்ஸ் சொன்னோன்னு சொல்லு. ஓகே. ஒயின் வேகமாக ஜிமினோட கேபினுக்கு வந்தா. ஸோ ஜிமின் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், யா கமன். ஒயின் உள்ளே வந்ததுமே டோரை லாக் பண்ணான். ஒயின் மெதுவாக நடந்து ஜிமினோட லேப்பில் வந்து உட்காந்து ஜிமினோட நெக்கை ஹோல்ட் பண்ணான். சாருக்கு சாரிலாம் கேட்க தெரியுமா என்ன? ஜிமின் ஃபேஸை திருப்பிட்டு, பேசாத ஒயின், இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஜஸ்ட் சாரி தானடா. எனக்கு சாரி பிரச்சனை இல்லை, நீ தான் அவ்வளோ கெஞ்சிரீங்களடி. எத்தனை சாரி சொன்னேன்? அவ்வளோ சீனா உனக்கு? கொஞ்சமாவது இறங்கி வந்தியா? ராங் நம்பர்னு சொல்கிறேன். உனக்கு ராங் நம்பரா அப்படின்னு அவனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவன்கிட்ட டைட்டாக இழுத்தான். சாருக்கு கோவமா என்ன? நீ ஹாப்பியா? நான் மட்டும் இல்லை, என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஒயின், நீ ஹாப்பியா? ஹாப்பி ஜிமின், ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என் ஜிமின் சாரி சொல்லியிருக்கான். அதுவும் என்ன திட்டினதுக்காக எல்லாரும் முன்னாடி சாரி சொல்லியிருக்கான். என்கிட்டே சாரி சொல்லாத ஜிமின், என் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லியிருக்கான். இந்த ஃபீல் எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொன்னாலும் உனக்கு புரியாது ஜிமின். நான் அவ்வளோ ஹாப்பி. நான் எல்லாருக்கிட்டையும் சாரி சொன்னது உனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? நீ தப்பு பண்ணல, அதுக்கு நீ சாரி சொல்லி தானே ஆனும். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ இப்படி வந்து சாரி சொல்வேன்னு. நான் ரொம்ப ஹாப்பி ஜிமின். ஜிமின் என்னோட சீக் செரப் பண்ணிட்டேன். அப்போது நான் ஹாப்பியாக வேணாமா? சார் ஹாப்பியாகணுன்னா என்ன வேணும்? எல்லாமே வேணும். இதை ஃபர்ஸ்ட் தரேன். ஃபர்ஸ்ட் என்ன? எல்லாமே தரேன். ஜிமின் கிஸை பிரேக் பண்ணிட்டு ஒயினோட நெக்கு செஸ்ட்லாம் வைல்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமின் கிட்டடா, நான் சாரி சொல்லியிருக்கேன்ல, நான் கன்வின்ஸ் ஆவேணாமா? மெதுவா எதுவுமே இல்லை, இன்னைக்கு எல்லாமே வைல்ட் தான். ஜிமின் ஒயினோட ஷர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 பட்டனை அன்பட்டன் பண்ணான். அப்போ கேபின் வெளியில் ஸ்டாஃப் வரதை ஜிமின் பார்த்தோம். ஸ்டாஃப், ஒயின் டக்குன்னு வச்சு அவள் ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்டு அவள் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணான். ஜிமின் கண்ணிலேயே டோர் லாக் ஆயிருக்குன்னு காமிச்சான்.
ஒயின் மெதுவாக போய் அந்த டோர் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் ஜிமின் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தா. ஜிமின் அந்த ஃபைல்ஸை செக் பண்ணிட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமன். ஒயின் ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா. என்ன சார், உங்களுக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது இன்னும் 1 நாளில். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க சார். ஓகே நான் வரேன். அப்போ அந்த ஸ்டாஃப் திரும்பி போகாமல் ஜிமினியும் ஒயினையும் வியர்டாக பார்த்துட்டு இருந்தோம். வாட், அவ்வளோதானே, இன்ஃபார்ம் பண்ணிட்டல, கிளம்பு. ஸோ என்ன ஸோ ஃபைல் தலைகீழ இருக்கு சார். ஒயின் டக்குன்னு கண்ணை க்ளோஸ் பண்ணான். ஓ, ஜிமின் அந்த ஃபைலை திருப்பினான். சொல்லிட்டல, கிளம்பு. சார் அது வந்து என்ன? ஸோ உங்கள் நெட்டில் லிப்ஸ்டிக்காக இருக்கு. நீங்கள் மீட்டிங் வரப்போ அதை தொடச்சிட்டு வரீங்களா சார்? ஒயின் செம்மையாக எம்பாரஸ் ஆகிட்டு அவள் கையில் இருக்க ஃபைலை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே நின்றுட்டு இருந்தா. ஜிமின் என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சிட்டு ஓகே தேங்க்யூ இதை பற்றி யார்கிட்டே சொல்லாத. ஓகே சார், நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு வெளியே போனார். அவர் வெளியே போனதும் ஜிமின் அந்த ஃபைலை வச்சு அவன் ஃபேஸில் அடிச்சுக்கிட்டு ஒயின் அந்த இடத்துல சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா. சிரிக்காதடி, எல்லாம் உன்னால. நான் என்ன பண்ணேன்? உன்னை இத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்கு லிப்ஸ்டிக் போட்டு வராதான்னு. நீ இவ்வளோ டார்க்கான ஷேட் போட்டனால தான் இங்கே பாரு இப்படி ஆயிருக்கு. ஜிமின் சாரி. சிரிக்காத ஒயின். அவன் என்ன நினச்சிருப்பான்? சாரி சாரி ஜிமின் சாரி. சிரிக்காதடி, ஏதாவது ஒரு காசிப் வரட்டும் உன்னை என்னையும் பற்றி. அவனை